அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன நான் பேச போகிறேன்னா, இந்த தெல்லவாரி கூட்டத்தோட தலைவன் விஜய் மாமா இருக்கார்ல, அவர் வந்து கரூரில் கூட்ட நெரிசலில் இறந்த ஒரு 41 பேர்த்துக்கும் வந்து நிவாரணம் அறிவித்தார். 20 லட்ச ரூபா கொடுக்கறதாக எண்ணுகிறேன் அப்படின்னு தான் வந்து அவரோட அறிக்கையில் வந்து ட்விட்டரும் இன்ஸ்டாவிலையும் வந்து சொல்லியிருந்தாப்புல. அவர் கொடுக்குறத எண்ணுகிறேன் அப்படின்னு அவர் எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 42 × 20 லட்சம் போட்டு அது ஆதவ ஒரிஜினா பணம் கொடுத்தா தானே அவர் கொடுப்பார். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கிட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி தமிழக அரசு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் 10 லட்ச ரூபா வந்து இறந்த ஒவ்வொரு குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து 10 லட்ச ரூபா தரதா வந்து அறிவித்தார். பிஜேபி தமிழக மாநில பிஜேபி வந்து 1 லட்ச ரூபா அறிவித்தாங்க. இது எல்லாமே கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. அதாவது அனைத்து ஊடகங்களும் போச்சு, பேட்டி எடுத்துச்சு, போட்டுச்சு. இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஊடகக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. யார் மேலே தப்பு, விஜய் மேலே தப்பா, திமுக மேலே தப்பா, இது ஒரு பக்கம் அது போயிட்டுருக்குது. அதை விடுங்க, நான் அது பேச வரல இந்த வீடியோவில். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ வந்து அதை பற்றி பேசியாச்சு. அதனால் இந்த வீடியோவில் நான் அதை பேசல. நிவாரணம் அறிவித்தாங்கள்ல, அந்த நிவாரணம் போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு உயிருக்கும் போச்சா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அதை எவனாவது போய் இது வரைக்கும் இந்த ஊடகத்துறை இருக்கானுங்களா போயிட்டு இதே மாதிரி விஜய் 20 லட்ச ரூபா அறிவித்தார், 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்களா? இல்லை திமுக கவர்மெண்ட் அறிவிச்சது 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்களா? பிஜேபி அறிவிச்சது 1 லட்சம் கொடுத்துட்டாங்களா? செலவு பூரா ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. விஜய் வந்து 2 லட்ச ரூபா வந்து பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து 2 லட்ச ரூபா வந்து கொடுக்குறேன்னு சொல்லி எண்ணுகிறேன்னு சொன்னார். அதை கொடுத்தாரா அப்படின்னு இது வரைக்கும் எந்த மீடியாவாவது எடுத்து வீடியோ போட்டாங்களா? ஏன் அதை போட மாட்டேங்கிறீங்க? எல்லோரும் போகிறீங்க, எப்படி நடந்துச்சு, எது எந்நேரம் கூட்டத்துக்கு போனீங்க, எப்போ வந்தீங்க, உங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்களா, சாப்பாடு கொடுத்தாங்களா, காவல்துறை என்ன பண்ணுச்சு, எது பண்ணுச்சு, இதை மட்டும் தானே எடுத்து போகிறீங்க. இன்றைக்கி விவாதமாக அது மட்டும் தானே பேசுகிறீங்க. அந்த அறிவித்த நிவாரண தொகை எல்லா கட்சிக்காரங்களும் அன்றைக்கி வந்து ஓவர் நைட்டாக அறிவித்தாங்கள்ல, அதை வந்து கொடுத்தாங்களா, முழுமையாக உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அவனும் எடுத்து சொல்ல கிடையாது. உயிர் போயிடுச்சு அந்த குடும்பத்தில், அது திரும்ப வரப்போகிறது கிடையாது. அது கோடி ரூபா கொடுத்தாலும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அறிவித்த நிவாரண தொகையை கொடுத்தா அந்த குடும்பங்களில் இருக்கிறவங்க அதை வச்சு வருங்காலங்களில் நல்லா வாழ முடியும். அதை வச்சு அவங்க தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாம், எதுக்காக ஒன்று யூஸ் பண்ணிக்காங்க. அது எது வேணாலும் இருக்கட்டும், இல்லை ஒவ்வொருத்தையும் அழிச்சிட்டு போகட்டும், அது அவனோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் நீங்கள் அறிவித்த நிவாரண நிதியை கொடுத்தீங்களா? ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னார், அடுத்த 10 நாளில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு. செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட்டில் சொன்னாப்புல, பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு ஒரு சந்திப்பில் சொன்னாப்புல, பாதி பேர்த்து கொடுத்தாச்சுங்க, மீதி பேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் இந்த தெல்லவாரி கூட்டம், தெல்லவாரி கட்சி, தெல்லவாரி வெற்றி கழகம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒருத்தன் நடத்திட்டு இருக்கான்ல மாமா பையன், அவங்க சார்பாக ஏதாவது நாங்கள் கொடுத்துட்டோங்க, 10 பேர்த்து கொடுத்துட்டோம், இல்லை இன்னைக்கு கொடுக்குறோங்க, கிட்டத்தட்ட ஆக போதுங்க, 20 நாள் முடிஞ்சு போச்சுங்க. 20 நாள் கிட்டத்தட்ட நியர்பை 20 நாள் 18 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் வந்து 20 நாள். 17ஆம் தேதி விஜய் போகிறாரு. என்ன போய் நேரில் கொடுக்க போகிறாப்லையா? உங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் கிடையாது, யாரும் எடுத்து நடத்துறதுக்கு தலைவர்கள் கிடையாது, இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல. சரி, ஓகே, ரொம்ப காட்டமான பேச வரும்ல இந்த வீடியோவில். அறிவித்த நிவாரண தொகையை அனைத்து எந்தெந்த கட்சி அறிவிச்சதோ அந்தந்த கட்சியெல்லாம் வந்து மறக்காமல் கொடுத்துருங்க. அதை கொடுத்தா நீங்கள் வந்து பெருமை பித்திக்கிட்டாலும் சரி, அது அடுத்த விஷயம். ஆனால் கொடுத்துருங்க, அந்த குடும்பங்களுக்கு பயனளிக்கும். கொடுக்காமல் விட்டுறாதீங்க. அதை நம்பி கூட இருப்பாங்க ஒருத்தங்க. சரி, ரைட்டோ, உயிர்கள் தான் போயிடுச்சு, சரி பணம் வந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு குழந்தை இருக்கும், அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, குழந்தையோ மனைவி இழந்து தவிக்கிறீங்க, அவங்க ஃபேமிலியில் இன்னொருத்தங்களுக்கு அந்த பணம் அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உதவும். அறிவிச்சதை கொடுத்துருங்க. ஷார்ட்டாக நான் வந்து எதுவும் வந்து ரொம்ப காட்டமாக பேசாமல் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.